Revelation chapter 22 verse 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு கிருபையாய் நீர் இறங்கும். உம்முடைய தயவுகளை எங்களுக்கு தாரும். நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பேசும் அப்பா. எங்களை இருதயங்களை நீர் ஆராய்ந்து பாரும். எங்களுடைய காரியங்களை நீர் வெளிப்படுத்தி தாரும். உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீங்கள் செய்துட்டு தான் இருக்கீங்க, யாரும் செய்யாமல் இல்லை. நன்மையானதை செய்கிறோம், நற்கிரியைகள் அதிகமாக செய்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம் இல்லையா? எத்தனையோ விஷயங்களை நம்ம நல்லது செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஆண்டவர் அதை நிறுத்திடாதீங்கன்னு சொல்ல. இட் இஸ் நாட் இனஃப். ஆண்டவர் சொல்கிறார், தொடர்ந்து என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நான் செய்கிறதே பெருசு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவீங்களே. நான் எவ்வளோ செய்கிறேன்னு தெரியுமா? ஆண்டவருக்காக நான் எவ்வளோ ஓடுறேன்னு தெரியுமா? ஆண்டவருக்காக நான் என்ன காரியம் செய்திருக்கிறேன் தெரியுமா? இதுக்கு மேலே என்ன வேணும்? அம்மா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் இந்த காரியம் செய்யப்பா, நான் செஞ்சது போதும், இதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கோங்க. எத்தனை வார்த்தை இப்படி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் செய், உன் நீதியை நிறுத்திடாத. ஏன்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ ஆண்டவர் பலன் வச்சிருக்கிறார். நீங்கள் செய்கிறதுனால பலன் இல்லாமல் போகலை. கர்த்தர் உங்களுக்காக பலனை வைத்திருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ இந்த அநியாயம் செய்கிறவர்களுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த அநியாயம் செய்கிறவர்களை ஆண்டவர் விட்டுருவார். நல்லா கொழுக்கட்டும். ஒரு பலி செலுத்தக்கூட ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க, நல்லா கொழுக்க வைப்பாங்கள்ல. அதை கொளுத்த பிறகு தான் அதை என்ன பண்ணுவாங்க, பலிகளை செலுத்துவாங்க. அதை போல் அநியாயம் செய்கிறவர்களை விட்டுருவார். இன்னும் செய்யட்டும். நம்ம நினைக்கிறோம், ஏன் அவங்களுக்கெல்லாம் உடனே அநியாயம் செய்யங்களுக்கு தீர்வு வரலன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னும் அவங்க கொழுக்கட்டும்னு காரியங்களை விடுவார். ஏன்னு சொன்னால், அமலேக்கியரை பற்றி நம்ம யாத்ராகமத்தை படிக்கும்போது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட போராடும்படியாக வந்தாங்க. அப்போ தான் அவங்க எகிப்திலேருந்து ஒரு போராட்டத்திலேருந்து அவங்க வந்திருக்காங்க. இந்த அமலேக்கியர் யார் என்று சொன்னால், ஏசாவுடைய கிராண்ட்சனுடைய பிள்ளைங்க அமலேக்கியர். அப்போ இவர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்தா, இவங்களும் எப்படி இருக்காங்க, எதிரியாக காரியங்களை செய்யும்போது கர்த்தருக்கு கோபம் வந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்திரம் 17:8 13 வரைக்கும் இருக்குது. நான் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கிய வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் பார்த்தார், இவங்க எப்படி இருக்காங்கன்னா, அநியாயக்காரர்களாக இருக்காங்க, அநீதி உள்ளவர்களாக இருக்காங்க. ஆண்டவர் அவங்கள சங்கரிக்கும்படியே வானத்தின் கீழே நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன், அவங்கள சங்கரித்திருவேன். நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அமலேக்கியர் தான் சவுளுடைய காலத்திலையும் ஆண்டவர் சொல்வார், ஒருவரையும் நீ என்ன பண்ணாத விடாதன்னு சொல்வார். ஆனால் அங்கேயும் சவுல் என்ன பண்ணுவார், தப்ப விட்டுருவார். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை எசேக்கியா ராஜாவின் காலத்தில் 1:4-42-43 வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் சிமியோன் என்ற ட்ரைபை கொண்டு ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிச்சுறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன சொன்னால், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே, நான் செய்கிற நீதியை நான் நிறுத்த மாட்டேன். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை என்றென்றைக்கும் நான் தொழுது கொள்வேன். இப்பொழுது ஒரு வாலிபத்தில் இருக்க, என் 80 வயது 90 வயது ஆண்டவர் கொடுக்குற ஆயுஸ் நாட்களில் எத்தனை நாட்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருப்பேன், நீதியை செய்வேன், பரிசுத்தமாக நான் வாழ்வேன் என்ற உறுதியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. பரிசுத்தம்னா என்ன என்று பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
14-16 பார்க்கிறோம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ முன்னே எப்படி இருந்தீங்க? இக்னோரண்ட்டாக இருந்தீங்க, அறியாமையில் இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு பாவம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அறியாமல் கொண்டு இந்த இச்சைகள்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். அதுக்கேற்ற பரிசுத்தம் நம்மள காணப்படும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம வசனம் சொல்லுங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீங்கன்னா கர்த்தர் உங்களை தரிசித்து காரியங்கள் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். நீங்கள் 1 தெசலோனிக்கேயும் பார்க்கலாம் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பு என்னென்று சொன்னால் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்கென்றே நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். நீதி என்று சொன்னால் என்ன? இது ரெண்டுத்தையும் நான் விளக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டும் நீங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். நீதின்னு சொல்லும் போது உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்களை பார்க்கும். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். அப்போ ஆண்டோடைய கட்டளையின்படி செய்ய ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? கட்டளை கொடுத்துருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு அது நீதியாய் இருக்கும். வாட் இஸ் ரைச்சஸ்னஸ்னா டூயிங் அக்கார்டிங் டு த காட்ஸ் வேர்ட். ஆண்டோட வார்த்தை ஒரு போதகர் மூலமாக வெளிப்படுது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுது. அப்போ அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுமா? நம்ம நடக்கணும். அந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிவோமானா அது நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறதா இருக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம் 1 பேதுரு 2:3 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாருங்க. அப்போ ஆண்டோடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்குது? களங்கமில்லாத ஞானப்பால். அப்போ அந்த ஞானப்பாலை என்ன பண்ணோம்? வாசிக்கணும், அதை விரும்பணும், அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சிகளை நம்ம எடுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய பாதைகளுக்கு அது தீபமாக இருக்குது. நிச்சயமாக ஆண்டோடைய வார்த்தை நம்மளை நடத்துகிறதா இருக்குது. நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 தேவ வாக்கியங்கள்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அப்போது நீதியை படிப்பிக்குதலுக்கு எது பிரயோஜனம்னா கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாள் உட்கொள்ளும் வந்து நீதியாக நடக்க நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கும். இதனால் கர்த்தாவே எனக்கு அந்த கிருபையை தரும். சரி, ஒன்று கேட்குறேன். தாய் தகப்பன் உங்களுக்கு ஒரு ஸ்டைல் டெடிகேஷன் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? பிள்ளையை கொண்டு போய் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் போதகர் கையால் பிளெஸ்ஸிங் வாங்குவாங்க. எப்படி பிளெஸ்ஸிங் வாங்க? பேர் வைத்து. நடந்திருக்கா? எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? சில பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட பேர் மாற்றுதல் வருது இல்லையா? அப்போ ஒரு டெடிகேஷன், உடன்படிக்கை, கர்த்தரோடு நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி பிள்ளைகளை பெற்றோர் ஒப்பு கொடுக்குறாங்க. என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பர்பஸ் வச்சுருக்காரா? வச்சுருக்கார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான பர்பஸ் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த பர்பஸ். ஒவ்வொரு மனுஷன் உலகத்தில் வந்தவங்களாம் என்ன பண்ணோம்? தேவனை துதிக்கணும். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் வந்து துதிக்கும்படியாக தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு பர்பஸையும் வைத்திருக்கார். சிம்சோனை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் தாயின் இடத்திலே தகப்பன் இடத்திலேயே வெளிப்படுத்துகிறார்.
பிலிஸ்தீரை அவன் ஜெயிக்கும்படியாய், அவன் மேற்கொள்ளும்படியாய் என்று சொல்லி ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறார். குழந்தை பருவத்திலே ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார். இந்த ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் பாதுகாப்பார். நீதியாக பரிசுத்தமாக வாழுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்குறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்கள் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை எப்படி இருக்கணுமா? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அடிமையாக இருக்கணும்னா யாருக்குமே இஷ்டம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டால நான் யார் தெரியுமா, அப்படி தான் நம்ம சண்டை போட தான் நிற்போம். நான் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கவே முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பரிசுத்தம் நிறைவேறும்படி நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தை நீதிக்கு நீங்களாக்கி இருந்தீர்கள். அப்போ பாவத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? நீதிக்கு நீங்களாக்கி இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கர்த்தருக்கென்று உங்களை அடிமையாக ஒப்பு கொடுப்பீங்களா? சொல்ல முடியுமா, ஆண்டவரே உம்முடைய நீதிக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களை போல தான் ஒரு வாலிப வயது உள்ள பெண் இல்லையா, மரியாள் என்ன சொன்னா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது அவள் என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தருக்கு அடிமை, அவர் வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடுது. வாலிப பிரயாரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று. மரியாள் எப்படி கிருபை பெற்றவளாக இருந்தாள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாள். தேவனுக்கு அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால், நீதி செய்யும்படி உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. நம்ம பாவத்திலேருந்து விலகி நீதிக்கு என்ன பண்ணோம்? அடிமைகளாக. அநேகர் பாருங்கள், 3 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு பாட்டில் குடிக்க அடிமையாக இருக்கிறான். அவன் அதை பற்றிலாம் கவலைப்படுறான். அது அடிமை தனத்தில் அவங்க வாழ்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, அக்கிரமங்கள் பண்ணுறாங்க, பலவிதமான காரியங்கள் செய்ய அவங்களுக்கு என்ன இல்லை? அது அருவருப்பாக இல்லை, அக்கிரமம் என்று நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஜேவ ஜனமே, ஆண்டோடைய பிள்ளைகளை நீதிக்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆண்டவரே என்னை நீதிக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பரிசுத்தமானதை நிறைவேற்றும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியங்களை பார்ப்பார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் வசனங்களை வாசிப்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதில் ஒரு காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு இருந்தால் இந்த நாளில் ஆண்டவருக்கு உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. புட் டு டெத் வாட் இஸ் earthly. இதெல்லாம் earthly காரியம். ஆண்டவரே இந்த காரியம் எங்களில் காணப்படக்கூடாதப்பா. பொருள் ஆசைன்னு சொல்லும்போது நமக்கு அநேக பொருள் மேலே ஆசை வருகுதா இல்லையா? பெண்கள் எடுத்துக்கோங்க, அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தா ஆசை வரும், இந்த புடவையை பார்த்தா ஆசை வரும், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆசை வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தேவைக்கு என்ன பண்ண வாங்கிக்கோ, தேவைக்கு மிஞ்சினதெல்லாம் என்னது வேண்டாம். ஆண்களும் பாருங்கள், கேட்ஜெட்ஸ் மேலே ஆசை. எத்தனை புது புது கேட்ஜெட் வாங்கி கொடுத்தாலும் அவங்க ட்ரெஸ் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன முக்கியம்னா, புது ஃபோன் இருக்கா, எப்படிப்பட்ட ஃபோன் வச்சுருக்கேன், எப்படிப்பட்ட காரியத்தை நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சில ஆசைகள், இச்சைகள், அந்த காரியத்தில் விக்கிர ஆராதனையான பொருள் ஆசையை நம்ம என்ன பண்ணோம்? வெறுக்கணும். புட் டு டெத் வாட் இஸ் earthly. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றலாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். மேலும்
பரிசுத்தவான்களுக்கு, இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற இந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்குதலே தகும். விபச்சரங்காரனாவது அசுத்தனாவது விக்கிராராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இத்தனை பேர் எங்கே சுதந்திரம் அடைய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில். நம்ம சில காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறபடி செய்யணும். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இந்த காரியத்தில் எப்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறது என்று சொல்லும்போது, என்னாகும் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். இங்கே காத்தும் ரூபன் என்ற 2 ட்ரைப்ஸ் இருக்காங்க. அந்த 2 ட்ரைப்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, இச்சிக்கிறாங்க. எதை இச்சிக்கிறாங்கன்னா, அவங்க கிரேசிங் லேண்ட்ஸை பார்க்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு கிரேசிங் லைன். லோத்து பார்த்த போல தான். லோத்து எப்படி பார்த்தார்? அவர் மெய்ப்பனாக இருந்தனால அவர் பார்த்த இடம் எதெல்லாம் நீரோற்றமாக இருக்குது, எந்த இடம்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னே சோதம் குமாராவை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்குறோம். அதே போல் இந்த ஜனங்களும் ஆண்டவர் நியமித்தது கானான் தேசத்துக்கு போய் அங்கே ஆண்டவர் யுத்தம் செய்து அந்த ஜனங்களை மேற்கொண்டு அந்த தேசத்தில் தான் இவங்களுக்கு என்ன பண்ணுவேன், பங்கு கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் இந்த 2 ட்ரைபும் என்ன சொல்கிறாங்கன்னா, யோர்தானை கடக்கிறதுக்கு முன்பாகவே அங்கே பார்க்குறோம் 32:1 ரூபன் புத்திரருக்கு காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் யாசே தேசத்தையும் கீலியாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். அந்த இடத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, பிடிச்சிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இருந்தோம். நம்ம கானான் தேசத்துக்கு போக வேண்டாம். நம்ம இந்த கானான் தேசத்துக்கு போகாமல் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணிடலாம், காரியங்களை பார்த்துக்கலாம். நமக்கு இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்குது, இங்கே நல்லா இருக்குது, இந்த இடம் சௌரியமாக இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்குது. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண அந்த பலனை நமக்கு வேண்டாம், இங்கேயே இருந்துருவோம் சொல்லும் போது அங்கே 32ஆவது அதிகாரத்தில் 23 பார்க்கும்போது, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இங்கே மோசே சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு உதவியாய் வரல, அவங்களுக்கு மற்ற ட்ரைப்ஸோடு அந்த கானானியரோட சண்டை போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாவம் செய்கிறீங்க. நீங்கள் இச்சித்ததை விரும்பி இங்கேயே உட்காந்துக்கலாம், கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். இங்கே நான் நல்லா இருக்கிறேன், அங்கே போய் நான் இதுக்காக நான் பிரயாசம் எடுக்கணும், நீதி செய்யவும் பரிசுத்தம் ஆளுகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன், நான் இச்சித்தது எனக்கு கிடைச்சிது, எனக்கு வேண்டிய யாவற்றும் எனக்கு இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் இங்கே இருக்குது, என் ஆடு மாடுகளுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் இங்கே நல்லா இருக்கிறேன். நீங்கள் கூட சொல்லலாம், இங்கே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, இங்கே நல்லா இருக்குது, இந்த இச்சித்த காரியமே எனக்கு போதுமானதாக இருக்குது, நான் எதுக்கு போய் பரிசுத்தத்திற்காக நான் முயற்சி பண்ணணும், நீதிக்காக நான் ஏன் முயற்சி பண்ணணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காத்து ரூபனை போல நம்ம இந்த நாளில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது இப்படிப்பட்டதாக இருக்குன்னா பாவங்கள் தொடர்ந்து உங்களை பிடிக்கும், நிச்சயம் நீங்கள் அறியுங்கள். நீங்கள் என்ன பண்ணோம், யுத்த சனத்தராக போய் நீங்கள் கானானை என்ன பண்ணோம், சுகந்தரிக்கணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பங்கு கொடுப்பேன். இந்த பங்கையும் நான் கொடுப்பேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவரே, நான் நீதி செய்ய முயற்சி செய்கிறேன்ப்பா, இச்சித்தது போதும் என்று நான் நினச்சிட்டு இதிலே நான் தங்கியிருக்கேன், இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆண்டவர் வாக்கு என்ன தெரியுமா, உனக்குன்னு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது, உனக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, உனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்துக்கு ஆண்டவர் உன்னை நடத்துகிறார் இல்லையா? ஆண்டவர் உன்னை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த நாளில் ஒன்று செய்யுங்க, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய நீதியை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்து. இந்த காத்தும் ரூபனும் அமைதியாக அந்த கிரேசிங் லேண்ட் கிடச்சிருந்து உட்காரல, யுத்தம் போய் செய்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு பலனை கொடுத்தார். நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் விரும்பினதையும் கொடுப்பார், நீங்கள் ஆசைப்பட்டதையும் கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், நீதியாக நடக்க வேண்டும், பரிசுத்தமாக
நடக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை செய்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. மோசேயை குறித்து நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 11:25-27. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே பார்க்குறோம், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். எனக்கு எது வேணும்னா தேவனுக்கு அவங்க ஸ்லேவாக அவங்க இருக்கிறாங்க பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா, அடிமையாக இருக்கிறாங்களா, அதை நான் தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஆண்டவராக இயேசுவோட அந்த பலன் வருகிறதா இருக்குது. அதை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி மோசே அவன் பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்டாக இருந்தாலும் தன்னை என்ன பண்ணான், தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த நாளில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அவனை உயர்த்தாமல் இல்லைங்க, அவனுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். ஆண்டவரே அவனுக்கு அடங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் அவன் அடையும்படி கர்த்தர் இறங்கினார் அல்லவா. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எப்படின்னா நீதியும் பரிசுத்தத்தை நிறைவேற்ற உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. இந்த நாள் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கூட பேசினார். ஏன்னா இதுதான் முக்கியம். நீதிக்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த கிருபை தருவார். ரோமர் 12:1-2 பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிமுன சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இந்த நாள் ஆண்டவரே என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. என் மனம் புதிதாகணும், உங்கள் மனம் புதிதாகணும் இல்லையா? உங்கள் மனம் புதிதாகும் போது தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண மாட்டீங்க, நடக்க மாட்டீங்க. உலகத்தின் வேஷம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இச்சிக்கிறாங்களோ, என்ன காரியத்தின் மேலே ஆசைப்படுகிறாங்களோ, எது அவங்க விரும்புகிறாங்களோ அதை செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமானதை நிறைவேற்றும்படி நீதிக்கு நீங்கள் உங்களை அவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமாக ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் பலனை கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் விரும்புகிற ஆண்டவரே என் மனம் புதிதாகட்டும். இந்த நாள் ஆண்டவர் உங்கள் மனதை கர்த்தர் புதிதாக்குவார். ஆண்டவர் நிச்சயமாகவே புதிதாக்குவார். ஏன்னா அந்த நாட்களில் உங்களுக்கு வர செய்திகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்குது. ஊழியத்திற்காக ஒப்பு கொடுங்க. ஃப்ரூட், ஃப்ரீடம், ஃபெய்த், இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அழகாக போதிச்சார். ஃப்ரீடம் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இல்லை, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தினால நீங்கள் பிழைக்க முடியும். கர்த்தர் கொடுக்குற அந்த பலன் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஆண்டவருக்காக என்ன பண்ணோம், ஊழியம் செய்யணும். டு சர்வ் காட் இல்லையா, இட்ஸ் ப்ரெஷியஸ் தென் கோல்டுன்னு பார்க்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். என்னுடைய திருமண பருவத்தில் நான் வரும்பொழுது நமக்கு எந்த மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறது என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா? நான் ஆண்டவருக்காக, ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு நான் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயதுலேருந்தே எங்கள் அண்ணனுக்கு சொல்லுவாங்க, நீ 3 ஆண்டுகள் கழித்து பிறந்தனால முதல் பிள்ளை கர்த்தருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்தேன், நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயதுலேருந்தே நீ ஊழியக்காரனாக தான் போகுவேன். ஆனால் எனக்கு அப்படி சொன்னதில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு வாஞ்சை, அண்ணன் ஊழியம் செய்தால் நம்மளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியம் செய்யணும்னு வாஞ்சையோடு நான் காத்திருந்தேன். ஆண்டவரே ஊழியக்காரராக எனக்கு ஒரு கணவனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நான் ஜெபித்து என்னை லைஃப்பை நான் அர்ப்பணிச்சுட்டேன். ஆண்டவரே எனக்கு தாங்கணும் போது ஒரு ஊழியக்கார குடும்பம் என்னை பெண் கேட்கும்படியாக வந்தாங்க. பெண் கேட்கும்படியாக வந்தபோது அவங்க கேட்ட காரியம் இல்லை, பெண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும், அந்த ஆலயத்துக்கு 1 கோடி கொடுப்பீர்களா, இதான் வரதட்சணை கேட்டாங்க. கேட்ட மாத்திரத்தில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. அந்த ஊழியக்காரங்க அம்மா சொன்ன பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஜாதியில் 10 லட்சம் இல்லாமல்
பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லேண்டு கொடுக்கணும், அவங்களுக்கு காரு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்படி கொடுக்கணும் அப்படி. அப்போ ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்க, ஊழியம் செல்கிறாங்க. எனக்கு பார்க்க வந்த மகனை கொடுத்து சொல்லும்போது அவர் 75 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுவார். நான் நினச்சேன் 75 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் என்ன ஊழியம் செய்ய போகிறாங்க? கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு இன்னல்ல விசுவாசம். இது ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா சொல்கிறேன், எங்களால் இவ்வளோ கொடுக்க முடியாது, நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க, எங்களால் முடியாது. அப்போ அடுத்தது வரும்போது கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வந்தாங்க, பெண்ணை நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவில், அப்பா ஊழியக்கார் வானாப்பா, அவங்க பண்ணுறதெல்லாம் என்னது டிமாண்டாக இருக்குது, நம்மளுக்கு ஊழியத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நீ வேண்டாமா, ஒன்றை நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கல, நீயா தேர்ந்தெடுத்துக்காத, ஆனால் நீ என்ன பண்ண, ஒரு கவர்மெண்ட் ஜாபுடையவரை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், கர்த்தர் எனக்குன்று நியமித்ததை ஆண்டவர் கொண்டு வருவார். நான் ஜெபித்தேன் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்கு நியமித்தது நீங்கள் கொண்டு வாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த இச்சைகளில் நம்ம விழுதுறாதபடி கர்த்தர் நம்மளே பாதுகாப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். நான் நினைக்கிறதுக்கும் மேலாக, நான் வாஞ்சித்ததுக்கு மேலே. ஏன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஸோ கிஃப்டட். அவன் கிட்டார் வாசிப்பான், கீபோர்டு வாசிப்பான். அவன் எங்கே வாசித்தாலும் அவனுக்கு பக்கத்தில் ஒரு 10 பொண்ணு நிற்கும், இல்லைன்னா 10 பையனுக்கு வந்து நின்றுட்டு அவன் பின்னாடியே அப்படியே பார்த்துட்டு அவன் வாசிக்க சொல்லி அவனை ப்ளே பண்ண சொல்லி பார்த்துட்ருப்பான். இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கிஃப்ட்டும் இல்லையா ஆண்டவரே. என்னை வந்து கேட்பாங்க, ஏம்மா உனக்கு பாட தெரியுமா? பேசாமல் இருப்பேன். பாட தெரியுமா? அம்மா உனக்கு கீபோர்டு எதை இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாதாம்மா. அண்ணன் எவ்வளோ வாசிக்கிறான், நீ அண்ணன்கிட்டயே கற்றுக்கலாம், அவன்கிட்டே எப்படி கற்றுக்க? நீங்கள் நினச்சிப்பாங்க அண்ணன் சொன்னால் கொட்டி கொட்டி சொல்லி தருவாங்களே, அதனால் கற்றுக்காமையே போயிட்டேன். வேண்டாம் வேண்டாம், அவங்ககிட்டலாம் கற்றுக்க முடியாதுன்னு. ஆனால் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வருகிறவருக்கு எல்லா தாளந்தும் கொடுங்க, அவர் அனாயிண்டட் பர்சனாக கொடுங்க, டேலண்டடாக இருக்கணும், என்னோட உயரமாக இருக்கணும், என்னோட குட்டையெல்லாம் கிடச்சிடக்கூடாது ஆண்டவர். கேட்டேன், ஆசைப்பட்டு கேட்டேன் தான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த கேட்டதுக்கு விரும்பினதுக்கு ஏதுவாக கர்த்தர் கொடுத்தார். நம்ம கேட்கறத ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஆனால் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்க? நீங்கள் நீதிக்கு நேராக நடக்கிறீங்களா? பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. இங்கே பார்க்குறோம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அப்போ புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிப்பட்ட புதிய மனுஷன். இந்த நாளில் புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். ஆதியாகமம் 1:27 பார்க்குறோம், தேவனுடைய சாயலாக தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான், அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு பார்க்கணும். அப்போ ஆண்டவர் தேவ சாயலாக தான் உண்டாக்கினார். ஆனால் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்க, தேவ சாயலை இழந்து போவாங்க. டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்த நிமித்தம் இந்த காரியம் அவர்களுக்குள்ளே வந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ என்ன என்று சொல்லும் பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அப்போ எதை தரிக்கணும்? இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையாக இருங்க. நீங்கள் வாசிக்கலாம் 13ஆம் வசனம் தொடர்ந்து வசனம், ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. அன்பு இருந்தால் இதெல்லாம் உங்கள் கூட வந்துடும். அன்பை என்ன பண்ணினோம்? தரித்து கொள்ளணும். நீங்கள் நீதி பரிசுத்தில் வாழணுமா? வாழணும்னு சொன்னால் இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம். இந்த மனத்தாழ்மைன்றது எல்லாருக்கும் வராது, பெருமை வந்துடும். ஏன்னா அது பிசாசுடைய குணம். அந்த பெருமை வந்து அவனுக்கு இருந்துச்சு பாருங்கள். இந்த தேவனுக்கு மேலே ஏறுவேன்னு சொன்னான் பார்த்தீங்களா,
அதனால தான் அவன் தாழ்த்தப்பட்டவனா, கீழே விழப்பட்டவனா, தள்ளப்பட்டவனா போனான். இந்த பெருமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என்றைக்குமே மனத்தாழ்மையாக இருங்க. எந்த உயரத்தில் வேணால் நீங்கள் போகலாம், என்ன பெரிய வேலையில் இருக்கலாம், எந்த ஸ்தானங்களில் இருக்கலாம். ஆனால் பெருமை பிசாசுடைய ஒரு குணம். நீங்கள் அந்த குணத்தில் நம்ம இருக்கவே கூடாது. 2 பேர் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்கல்ல, ஒருத்தன் சொல்கிறான், நான் பாவி ஆண்டவரேன்னு ஒருத்தன் அழுது ஒப்பு கொடுக்குறான். உணர்த்தனை நான் இவனை போல இல்லை, நான் எப்படி இருக்கேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் இது பண்ணுறேன், நான் தசம் பாக்கு கொடுக்குறேன், நான் அப்படிலாம் செய்கிறேன். தான் செய்த நீதியின் கிரியைகளை அவன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், வெளியே போகும்போது பாவின்னு சொல்லி மார்பில் தட்டிக்கிட்டு இருந்தானே, அவனே நீதிமானாக வெளியே போனான்னு பார்க்குறோம். இந்த நாளில் அந்த மனத்தாழ்மை அது தேவை. நமக்கு இரக்கம் இருக்கணுங்க. 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி இல்லை, எத்தனை வாட்டி இரக்கம் இருக்கணும்னா இரக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். 1 வாட்டி அம்மா கேட்பாங்க, இந்த போப்பா கடைக்கு போயிட்டு வாப்பா, போயிட்டு வந்திருப்பீங்க. அடுத்தது ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அடுத்ததுக்கு என்ன சொல்லலாம், வேறு வேலையே இல்லையா, இதே வேலை தானே, என் உயிரை எடுக்கிறீங்களே, சொல்கிறீங்களா இல்லையா? ஆனால் இரக்கமாக இருங்க. எத்தனை முறை கேட்டாலும் என்ன பண்ணும், இன்னும் நீதி செய்வேன். ஆண்டவர் கேட்குறத நீங்கள் பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 பார்க்கும்போது, அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியிலும் சொல்லப்பட்டிருக்கு, கொலோசியர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கும்போது உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அங்கேயும் பார்த்தோம் என்ன வரணும், மறுரூபம் அடையணும்னு பார்த்தோம். இங்கே உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆண்டவரே புதிதான ஆவி உள்ளவர்களாக என்னை மாற்றுங்கப்பா. நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். இது பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு கொடுப்பார்ல, இது நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியில் பரிசுத்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 2:10 பார்க்கணும், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்காக உண்டாக்குனார்னா, நற்கிரியை செய்யறதுக்கு தான் உண்டாக்குனார். அவருடைய செய்கையாக இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் நற்கிரியை செய்யணும், நீதியை நிறைவேற்றணும். ஆண்டவர் அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கார். ஜகேயை பார்க்கும்பொழுது ஆண்டவர் பார்க்கணும் நான் வாஞ்சியோட போனான். ஆனால் ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவன் இருதயம் என்ன பண்ணுச்சு, மாறுச்சு. புதிய மனிதனாக ஒரு நியூ பர்சனை அவன் தரித்து கொண்டான். ஆண்டவரே நான் பழையவைகளெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒழித்து கட்டுறேன். நான் அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனியாக திருப்பி கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இரக்கம் செய்கிற ஆண்டவரே, ஏழைகளுக்கு பாதியும் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். உடனே மனம் மாறுகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நாள் ஆண்டவரே நான் அப்படி மனம் மாறணும் அப்பா, புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ளணும். நீங்கள் கேட்டிங்கன்னா புதிய ஆவினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலுக்கு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அந்த கிருபைகளை கத்தர் கொடுப்பார். ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு அந்த தயவுகளை தாங்க. 3ஆவதாக பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இங்கே பார்க்குறோம், பரிசுத்தத்தோடும் நீதியோடும் யாருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படி கட்டளையிடுவேன். இது God commands us to do ministry in holiness and righteousness. ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை கட்டளையிடுகிறார். இந்த நாளில் ஆண்டவரே ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாங்க, ஹோலினஸ்லையும் ரைச்சஸ்னஸ்லையும் நான் அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிக்கிற நாள். ஆண்டவரே உமக்காக நாங்கள் நிற்கிறேன். இது கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானன் மூலமாக தேவனுக்கு உடன்படிக்கை செய்த பிள்ளைகள். இந்த நாளில் கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்படி நீதியிலும் பரிசுத்தத்திலும் உங்களை ஒப்பு கொடுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் என்று பார்த்தா, நீங்களோ உங்களை அந்தகாரத்துக்கென்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும்
பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை தெரிந்து கொண்டார்னா, அந்த காலத்தில் இருந்தோம் ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு ஆண்டு கொண்டு வந்தார். எதுக்காக உங்களை கொண்டு வந்தாருன்னு சொன்னால், புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகரமான ஆசாரிய கூட்டமாயும். ஆண்டவர் வந்து உங்களை ஆசாரிய கூட்டமாய், ராஜரிகரமான ஆசாரிய கூட்டமாய் உங்களை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்னா, புண்ணியங்களை அறிவிக்கும்படி மற்றவங்களுக்கு போய் சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும், கர்த்தரை பற்றி அறிவிக்கணும். இதற்காக ஆண்டவர் தெரிந்துக்கணும். அதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நீதியிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டு இருக்கணும். நீங்கள் பார்க்குறோம், இந்த காலங்களில் ஊழியர்களே தடுமாறுகிற காலமாக இருக்குது. ஊழியத்திலே இருக்கிறவர்களே தடுமாறி நிற்கும் பொழுது, பிள்ளைகளை எதிர்பார்க்கும் பொழுது, நிச்சயமாக இந்த அடுத்த சந்ததி கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நிற்கணும், முதுகு எலும்போடு நிற்கணும். எதுக்கு நிற்கணும்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்காக நெல்லுங்க. சாமுவேல் பிள்ளையாண்டான பாருங்க, இந்த அன்னாள் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தா. அந்த பிள்ளையாண்டான் எப்படி ஆயிருதான்னு சொன்னால், 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இந்த மகன் வந்து பரிசுத்தம் மாத்திரம் இல்லை, நீதியாக நடந்து கொண்டான். குழந்தையிலே விட்டாங்களாம். அந்த குழந்தையில விட்ட காலத்துலேருந்து எப்படி இருக்காரு? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவனாக இருக்கிறான். செய்தானா? நீதியாக நடந்தானா? நம்ம செய்வோமா? ஒரு பால் மறந்த குழந்தைய கொண்டு போய் தாய் விடுகிறாள். அந்த வயது முதற்கொண்டு அந்த மகன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கவங்க சில பேர் அழகாக செய்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த மனது வரணும். எல்லாம் செய்கிறவங்களே செய்யணும்னு இல்லை, நீங்களும் செய்யலாம். நீங்களும் சேர் போடலாம், நீங்களும் கர்த்தருக்காக ஒரு மேட்டு போடலாம், நீங்களும் கர்த்தருக்காக ஏதோ ஊழியம் செய்யலாம். செய்யலாமா இல்லையா? யாருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை இது. நீங்கள் செய்கிற வேலை, கர்த்தர் கட்டளை எடுக்கிற வேலை. நம்ம எடுத்து நம்ம செய்யணும். நம்ம வாலண்டியர் பண்ணணும். கர்த்தருக்காக காரியங்களை ஊழியம் செய்வேன் என்று நம்ம வரணும். இந்த பிள்ளையாண்டான் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அம்மா கொண்டு போய் விட்டது தான். அது முதல் கொண்டு அந்த பிள்ளையாண்டான் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். என்ன செய்திருப்பான்? நீதியான வேலை செஞ்சான். ஆனால் அங்கே ஏலியுடைய குமாரர்களை பார்க்கலாம். அதே ஆலயத்தில் எப்படி இருந்தார்கள்னு பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 11-17 பார்க்குறோம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்க தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரா ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரிகள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போதே ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 குறுக்குள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையில் பிடித்து வந்து, அதனால கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சீலாவில் வருகிற இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்தார்கள். இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க? குறுக்குள்ள அந்த ஃபோக் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வேகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? குத்தி எடுக்கிற எல்லாரும் இருப்பு. யார்? உள்ளே இருந்த வாலிபர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து வந்தாங்க. ஆண்டவர் வந்து கடிந்து என்ன பண்ணுறாரு? இந்த காரியத்தை சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த வாலிபன் பாவம் கர்த்தருடைய சன்னி மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். இந்த நாளில் நம்ம ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்மளுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அருவருப்பாக இருக்கா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? கர்த்தருக்கு வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கா? நினச்சி பாருங்கள். ஆனால் அதே இடத்துல ஒரு பிள்ளையாண்டான் எப்படி இருக்கான்னா, நீதியாய் நடந்து கொண்டான், கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டான், மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொண்டான் என்று பார்க்குறோம். 1 சாமுவேல் 2:35 நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாட்களும் நடந்து கொள்வான். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் என்ன பண்ணுவேன்? என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் செய்கிறவனை நான் எழுப்புவேன். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? எப்பொழுதும் ஆசாரியனாக
இருப்பான். இந்த நாளில் ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார். என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் இருக்கிற ஊழியர்களாக இருப்பீங்களா, ஊழியக்காரர்களாக இருப்பீங்களா, கர்த்தருக்குன்னு ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருப்பீங்களா, ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் நிலைத்திருந்து ஊழியம் செய்வீங்களா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சாமுவேல் பிள்ளையாண்டான் அது வரைக்கும் கர்த்தரை அறியாது தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கும் அறிய பண்ணினார். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சாமுவேல் பிள்ளையாண்டானை என்ன பண்ணார், பேர் சொல்லி கூப்பிட்டார். கூப்பிடும் போது அது வரைக்கும் எப்படி இருந்தார் அவர், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வார்த்தையை வெளிப்படல, அறியாது இருந்தான். ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை கூப்பிட்டு ஆண்டவர் ஏலியுடைய காரியத்தெல்லாம் சொல்லி, இந்த பிள்ளைகளை நான் முறியடிப்பேன்னு சொல்லி காரியத்தை என்ன பண்ணுறார், அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறார். இந்த நாளிலும் பரிசுத்தர் அறிகிற அறிவு தான் முக்கியம். உங்களை பற்றி ஒரு சாட்சியாக சொல்லணும்னா நம்மளால் சொல்லணும், உங்கள் ஊழியர்கள் சொல்லணும், உங்களுடைய தாய் தகவன் சொல்லணும், ஆண்டவரே நான் எப்பொழுது எப்படி இருப்பேன், பரிசுத்தத்திலும் நீதியிலும் உமக்கு முன்பாக ஊழியம் செய்ய நான் வாக்கு பண்ணுறேன். ஏன்னா ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். God commands us to do ministry. ஆண்டவர் உங்களை கட்டளை எடுக்கிறதுனால ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. எந்த வேலையிலும் நீங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் காத்துருங்க. இங்கே பார்க்குறோம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18 21 வசனங்களை பார்க்குறோம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள்லாம் அவனுக்கு அறிவித்தான், ஏலிக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். இங்கே தான் முக்கியம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். எப்படின்னா கர்த்தருக்காக நீதியில் உண்மையில் நிலைத்திருந்த ஒரு பிள்ளைய ஆண்டவர் பெருமைப்படுத்தினாருங்க. அம்மா அப்பா அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வரல, ஜனங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, கர்த்தர் அவனை பார்த்தார். எனக்கு முன்பாக நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்தினார். எதுக்கு உயர்த்தினார்னா ஆண்டவர் அவன் வார்த்தை ஒன்று கூட என்ன பண்ணலாம், கீழே சும்மா இல்லை, அவன் சொன்னதெல்லாம் நிறைவேறின மாதிரி ஆண்டவர் அவனுக்கு அந்த ஒரு காரியத்தை அவனுக்கு நிறைவேற்றான். கர்த்தர் பின்னும் சீலாவை தரிசனம் தந்தான். கர்த்தர் சீலாவை தம்முடைய வார்த்தையினால் சாமுவேல் தம்மை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து ஆண்டவர் அவனோட பேசினார், வெளிப்படுத்தினார். இந்த நாளில் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் எடுங்க, நான் இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவருக்காக நான் நிற்கணும், ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் கொள்ளணும். இந்த 3ஆவதுல கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யணும். நீங்கள் எந்த படிப்பு படிக்கலாம், எந்த நிலைமையில் இருக்கலாம், எந்த காரியத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல யூ பி அன் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் கிரைஸ்ட். எஸ்தரை பாருங்க, அவள் போன இடத்துல ராஜாத்தியாக இருந்தாலும் ஷீ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பீப்புள் டு ப்ரே வித். அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அவன் அந்த ராஜாத்திய ஸ்தானத்தில் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி புருஷன் இடத்துல போல பரிசுத்த நீதியிலும் கர்த்தருக்கு முன்பாக நின்றா. கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்தை நீதியிலும் நிறுத்து பாருங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது தான், சின்ன வயதுலேருந்தே உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணு, கர்த்தரை பற்றி சொல்லு. சின்ன வயதுலேருந்து என்னோட படித்த ஒரு பெண் கோமதின்னு, ஷீ பிகேம் அ டாக்டர். அவள் டாக்டர் 4 வருஷம் MBBS படித்தா. என்னை பார்க்க வருவாள், நானும் அவள் வீட்டுக்கு போவேன். நான் சிறு வயதுலேருந்து கர்த்தரை பற்றி அவளுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டாலா ஏற்றுக்கொள்ள அது அடுத்தது. ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடமையை நான் என்ன பண்ணேன், செய்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ சிறு வயதுலேயே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணு ஆனால் இந்த பெண் ஒரு ஆக்சிடெண்ட்டில், எப்படின்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட், சேப்பாக், அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஷீ லாஸ்ட் ஹர் லைஃப். அவள் தன்னுடைய ஜீவனை அந்த இடத்துல மறித்து போனான். ஆனால் எனக்கு துக்கமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவளுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதை போல் நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரையும் நினைக்க வேணாம், உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட படிக்கிறவங்க, கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊழியம் செய்யுங்க. நீதியிலும் பரிசுத்தம் கர்த்தருக்கு முன்பாக. ஏன்னா கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்ய கட்டளை இடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள் ஆண்டவரே நான் உமக்காக நான் நிற்கிறேனப்பா. நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன் சொல்வீங்களா? என்னை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து
ஆண்டவரே, அவயங்களை பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் 2ஆக புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ளுகிறேன். நீங்கள் கேளுங்க ஆண்டவரே, நான் மனத்தாழ்மையாக, இரக்கமாக, சாந்தமாக, நான் நீடிய பொறுமை உள்ளதாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறேன். 3வது, கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்கிறேன்ப்பா, உமக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே இந்த தயவுல கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசுகிற தேவன் அல்லவா. இந்த நாளில் நீதிக்கும் பரிசுத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படியே நிறுத்திடக்கூடாது. எங்கள் நீதியை போதும், இந்த நீதி போதும் என்று சொல்லக்கூடாது, இந்த பரிசுத்தம் போதும் என்று சொல்லக்கூடாது. இன்னும் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா. ஒரு நல்ல வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த கேம்ப் டீச்சிங், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கணும். அது என்னன்னா, பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். We can think about becoming very powerful. Lord, I want to be very powerful. Very good. நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும். We can even ask God, Lord, make me very talented. என்னை திறமை உள்ளவனாக மாற்றம் ஆண்டவரேன்னு கேட்குறது கூட தப்பு இல்லை. என்னை ஸ்மார்ட்டாக மாற்றுங்க ஆண்டவரே, வைஸாக மாற்றுங்க, தப்பு இல்லை. யூ கேன் பி. என்னை நல்ல ரிச்சாக இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக மாற்றுங்க, தப்பு கிடையாது. பட் எல்லாம் நம்ம பெற்றுட்டு நம்ம பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா, then all of this is waste. இல்லையா? ஏலகிரி கேம்ப் போனேன், 3 days நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்ல ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆண்டவருடைய கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கூட எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இதெல்லாம் நமக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நல்லா பேசினார், நான் நிறைய கற்றுக்கிட்டேன். வெரி குட். பட் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம ஹோலியாக இல்லை, பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா, தென் ஆல் திஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. Without holiness no man can see the Lord. நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்முடைய எல்லா நடக்கைகளிலேயும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இல்லையா? இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். We have to give lot of importance to keep ourselves pure. உன்னை நீயே சுத்தவானாய் காத்துக்கொள்ளுன்ற வசனம். Keep yourself pure. இந்த உலகத்தின் அசுத்தங்கள் சுற்றி இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு ரொம்ப பயங்கரமான ஒரு வேர்ல்டாக மாறிடுச்சு இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 10 நிமிஷம் பேசினாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன பேசுகிறாங்க இவங்க, என்ன இவங்க கான்வர்சேஷன் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. இன்டர்நெட்டை திறந்தா அவ்வளவு அசுத்தம் அதில் இருக்குது இல்லையா? ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அவ்வளவு வேர்ஸ்டாக இருக்குது, அவங்களுடைய பிஹேவியர்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ரைவேட் லைஃப்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுறார். தனக்கு முன்பாக நீதியாக பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்டத்தை தேடுறார். இந்த கேம்ப்லேருந்து போகிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். வீட்டில் சொல்லணும், என் பிள்ளை அவங்களுடைய எல்லா கான்வர்சேஷன், அவங்களுடைய எல்லா நடக்கையிலையும் ரொம்ப பரிசுத்தமாக மாறி இருக்காங்க. they become very holy. அவங்க பேச்சு, அவங்க நடவடிக்கை, அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் they are very holy. தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம பரிசுத்தமாக, இதுதான் நம்முடைய கோல்.
ஏலகிரி கேம்புடைய மெயின் கோலே நம்மை பியூரிஃபை பண்ணிக்கணும், நம்ம பியூராக வாழணும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் நாம் ஒரு லைட் இந்த டார்க்னஸாக வாழணும், இருளின் நடுவில் வெளிச்சமாக நம்ம வாழணும். எல்லாருடைய கான்ஷியன்ஸும் இந்த காலத்தில் எல்லாம் இருளாக போன காலத்தில் நம்ம கான்ஷியன்ஸ் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால், ஃபேமிலிக்கு முன்னால், சொசைட்டிக்கு முன்னால் நம்ம பிரகாசம் உள்ளவர்களாக வாழணும், வித்தியாசமானவர்களாக வாழணும். அப்படிப்பட்ட ஒரு பேரையும் சாட்சியும் பெறணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த கிருபை தர்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஐ வாண்ட் டு பி ஹோலி இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்தமாக இருக்கணும். எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நம்ம விரும்பணும்? I want to just mention 3 things. I want you to write this. Please write 3 unacceptable standards of holiness. தேவன் ஏற்றுக்கொள்ளாத 3 பரிசுத்த நிலைகள். First, God does not accept holiness that is modeled after our own standards. நம்முடைய தரத்தின்படி நாம் வாழ்கிற பரிசுத்தத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. எழுத வேண்டிய வசனம் Proverbs 21 and verse 2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நம்ம பார்வையில் பொதுவாகவே நம்ம ரொம்ப நல்லவங்களாக தான் தெரியும் இல்லையா? நம்மை பாவின்னு நம்ம ஒத்துக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ எம் ரியலி குட். வீட்டில் கூட சில தடவை சொல்லுவோம், நீங்கள் போய் பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், அவங்களோட நான் எவ்வளோ நல்லா இருக்கேன். நம்ம பார்வையில் நம்ம எப்போவுமே நல்லவங்கள தான் தெரியும். பட் தட் இஸ் நாட் த ஹோலினஸ் காட் வாண்ட்ஸ். ஆம் ஐ ஜஸ்ட் பரேடிங் மை ஓன் ஸ்டாண்டர்ட்? நானே எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு அதை அட்டைன் பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் நான் நிற்கிறேன்னா? God does not desire or accept a holiness that is modeled after our own standards. Number 2, write it down. God does not accept holiness that is modeled after religious standards. மத ரீதியான ஒரு தரத்தை அல்லது மத ரீதியாக நமக்கு கொண்டு வரப்படும் பரிசுத்தத்தின் தரத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. Matthew 23:27 அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்போ ரிலிஜியஸ் ஸ்டாண்டர்டுன்றது என்ன அப்படின்னா, அவுட்வேர்டாக நம்ம எல்லாரும் பார்க்கும்போது நம்ம ஒரு விதமான பிஹேவியர் வச்சுக்கிடுவோம். புரியுதாப்பா? சர்ச்சில் அப்படி எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது. நம்ம ரிலிஜியஸாக இருக்கிறோம் இல்லையா? ரிலிஜன்றது இட்ஸ் அ கார்ப்பரேட் வே ஆஃப் வர்ஷிப். அதுதான் நம்ம ரிலிஜியஸ் சொல்கிறோம். நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறது இல்லை. நம்ம மொத்தமாக வரும்போது வி ஃபாலோ அ பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? வர்ஷிப்னா இப்படி பண்ணுறோம், ப்ரேயர்னா இப்படி பண்ணுறோம், சர்ச்சுக்கு வந்தால் அப்படி உட்காடுறோம். இதெல்லாம் ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம் இது இல்லையா? இது நம்மளை டிசிப்ளின் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கிறோம். ஒரு க்ரௌடுன்னு வரும்போது டிசிப்ளின் பண்ணுறோம் இல்லையா? வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் நடக்கலாம், ரோட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி வேணால் நடக்க முடியாது, அங்கே சிக்னல்ஸ்லாம் இருக்கும்.
இல்லையா? நீ இஷ்டப்படி நடந்தீன்னா அம்மா கஷ்டப்பட்டு தான் போகணும் இல்லையா? அப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறோம். அந்த மாதிரி ரிலிஜன் இருக்குது. இப்போ சர்ச்சுக்கு வந்தால் இப்படி உட்காரணும், இந்த டைமுக்கு ஆரம்பிக்கணும், இந்த டைமுக்கு முடிக்கணும், அதில் வந்து இந்தந்த ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம வைக்கிறோம். அது வந்து ஒரு 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 செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனால் இது வந்து நம்மளை என்னவா மாற்றிடக்கூடாதுன்னா, ஓ இந்த செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன், ஸோ தேர்ஃபார் ஐம் பர்ஃபெக்ட்னு சொல்லிடக்கூடாது. ரிலிஜியஸ் ஸ்டாண்டர்ட் படி ஹோலினஸ் கிடையாது. நான் காலையில் எழுந்த உடனே பைபிளை வாசிடுவேன், ஜெபம் பண்ணிடுவேன், அவ்வளோதான், என் ரிலிஜன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு ஆடுவேன் அப்படி இல்லை. காலைல ப்ரேயர் பண்ணிட்டேன், காலைல பைபிள் வாசித்துட்டேன், இன்றைக்கி என் போர்ஷனை வாசித்து முடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா நாளெல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். ஏர்லி மார்னிங் கிறிஸ்டியன் பாப்பு, அதுக்கப்புறமா கே பாப்பு. புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? காலையில் ஸ்பிரிச்சுவல் மியூசிக்கு, நடுவில் செக்குலர் மியூசிக்கு. ஏர்லி மார்னிங்கில் ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு பாட்டு, அதுக்கப்புறமா போக ஜீசஸ் போயிடுவார், வெறும் ஐ லவ் யூ மட்டும் தான் வரும், வெறும் லவ் சாங்ஸ் தான். ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் காலையில் ரிலீஜியஸாக இருக்கேன், அடுத்த நாள் காலையில் திருப்பி அந்த கிரைண்ட் வந்துடும். காலையிலையும் திருப்பி எழுந்துச்சு பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிலிஜியன் செட்டப்பில் நான் இருக்கிறதுனால ஐம் ஹோலி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நோ 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 ரிலிஜியஸ் நான் சொல்கிறாரு, மேலே வெள்ளை அடிச்சுட்டு உள்ளே பார்த்தா அவ்வளவும் எலும்பாக இருக்குது, நாற்றமாக இருக்குது. மேலே வந்து பக்கா ட்ரெஸ்ஸிங், நல்ல பக்கா ட்ரெஸ்ஸிங். வந்து சில பேருக்கு சண்டேனா ஒயிட் வேறு போடுவோம் இல்லையா, போட்டவுடனே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ நான் வந்து ஹோலி ஆகிட்டேன், பைபிளை தூக்கினவுடனே நான் பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் ஹோலினஸ். நோ 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 நோ, திஸ் நாட் த ஸ்டாண்டர்ட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். நம்ம நீ செய்தியில் கேட்டது போல் சாந்தமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, உதவி உள்ளவர்களாக இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அன்றைக்கி அந்த பரிசேயர்கள்லாம் பயங்கர சட்டம்லாம் பேசுனாங்க, ஆனால் லைஃப்பில் வந்து எந்த அன்பும் கிடையாது, எந்த ஒரு பாசமும் கிடையாது. நிறைய நியாயப்பிரமாணம் பேசுவாங்க, ஆனால் விதவைகளின் வீடுகளெல்லாம் பட்சிப்பாங்க. அந்த மாதிரி பயங்கர நியாயம் பேசுவாங்க, ஆனால் பாவம் ஒரு நாள் ஒருத்தனை ஆண்டவர் ஓய்வு நாளில் சுகமாக்கின உடனே, ஓய்வு நாளில் போய் சுகமாக்கிட்டீங்க, இன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, அவன் பாடுபட்டால் பாடுபட்டோம் பரவாயில்ல அப்படின்னு இரக்கமே இல்லாமல் இருந்தாங்க. But they were very religious. Long prayers, long gowns, long beard, everything was long. But they had no heart. Heart change இல்லை. The religious-ஆ நம்ம ஹோலியாக இருக்கிறது இல்லை. கடைசியாக எப்படிப்பட்ட ஹோலினஸ் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, God does not accept holiness that is modeled after worldly standards. Worldly standardsனால் உலகத்தில் நிறைய காரியங்கள் accepted. இதெல்லாம் யார் உனக்கு தப்புன்னு சொன்னா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திஸ் இஸ் நத்திங். நீங்கள் அப்புறமா போய் மேத்யூ சாப்டர் 5 43 to 47 அப்போ வாசித்துருங்க. என்ன இட் ஹஸ் பீன் டோல்ட் டு யூன்னு சொல்லுவார். உனக்கு அடுத்தவனை சிநேகி, சத்ருவை பகைத்திரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் உலகத்தில். கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் தப்பே இல்லை, அதான் இப்போ ட்ரெண்ட். இப்போ சொல்லுவாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இது வரைக்கும் 5 பேரை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. அது பெருமையாக சொல்லுவாங்க. வர என்னமோ டென்னிஸில் ஸ்கோர் எடுத்த மாதிரி. ஆமாங்க, உண்மையாக முன்னாடிலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஐ ஆக்சுவலி ஹேட் 5 பார்ட்னர்ஸ்ன்னுவாங்க. இன்றைக்கி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றாங்கல்ல, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. ஒருத்தரோட போய் கல்யாணம் ஆகாமலே போய் தங்கிட்டு குடும்பம் நடத்துறது, 3 மாதம் இருக்கிறது, அப்புறமா பிடிக்கலன்னா அடுத்த ஆள்கிட்ட போகிறது. இதே மாதிரி ஒரு அருவருப்பான காரியம் செஞ்சுட்டு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக பேசுகிறாங்க. இட்ஸ் லைக் திஸ் இஸ் கூல் மேன். இட்ஸ் நாட் கூல், இட்ஸ் கோன் கெட் வெரி ஹாட் இன் ஹெல். இதெல்லாம் கூலாக இருக்கும் உலகத்துக்கு. இட்ஸ் வெரி கூல், இட்ஸ் வெரி கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டியாக இருக்குது ரொம்ப. அதாவது எதுவுமே எல்லாத்துக்குமே அக்செப்டட். நீ உனக்கு எப்படி இஷ்டமோ நீ அப்படியே இரு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வாழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உலகத்தில் இருக்க பிள்ளைங்க நம்ம பார்க்குறோம்ல எப்படி இருக்கிறாங்க, உலகம் என்ன மாதிரி அவங்கள வந்து தூண்டி விடுது. எப்படி வேணால் வாழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே.
அந்த கார்ட்ஸ்லாம் விற்பாங்கல்ல, ஃபாலோ யோர் ஹார்ட். உன் மனசு என்ன சொல்லுதோ அப்படியே செய். இல்லை வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லணும்னா, ஐ ஃபெல்ட் ரைட். ஸோ நான் ஃபீல் பண்ணேன் இது கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன், அதனால அது கரெக்டாக இருக்கணும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இட் மேட் மீ வெரி ஹாப்பி ஸோ இட் ஷுட் பி குட். அது செய்யும்போது சந்தோஷமாக இருந்தது. இட் மேட் யூ ஹாப்பி ஸோ இட் கேனாட் பி ராங். டிவியில் கூட நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம். ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்து உலகத்திலே பெரிய ஞானிங்க உட்காந்து பேசுகிற மாதிரி அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அரட்டையெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓ, it feels good so it should be good. It makes you happy, it should be good. It feels right, it feels right. It's not right, it feels right. இதான் உலக ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வேர்டும் கொண்டு வருவாங்க, யூ ஹேவ் ஃப்ரீடம். உனக்கு எல்லா உரிமையும், யூ ஹவ் காட் யுவர் ரைட்ஸ், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட். ஆனால் ஹோலினஸ்ன்றது வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட் அல்ல, ஆண்டவர் வச்சிருக்க ஸ்டாண்டர்ட். பைபிளில் வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். அப்போ என்னுடைய கிறிஸ்டியன் வாக், என் ஹோலினஸ் எப்படி இருக்கணும்னா, லுக்கிங் அட் ஜீசஸ், அவரையே பின்பற்றி போகணும். எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மை பின்பற்றி போக கிருபை தாங்க. Not according to my own standards or religious standards or worldly standards. I just want to be like you. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பலவுண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பலவுண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் நான் கெஞ்சுகிறே. மனம் நொந்து நான் மருளுகிறே, பரிசுத்தம் நான் கெஞ்சுகிறே. சுத்தம் விரும்பும், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீசர் பாவி நானையா, உண்மையாக உள்ளத்திலிருந்து இரக்கம் செய்யும் ஆண்டவரே. சுத்தம் விரும்பும், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இயேசுவே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா
அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. பாவி நீச பாவி நானையா, கரங்களை உயர்த்தி பரிசுத்தம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. கரங்களை உயர்த்தி ஆருவியே தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன். இயேசுவே உம் கரத்தில், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே.